உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறது வெள்ளரிக்காய் மோர் குழம்பு. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காய் 1, தேங்காய் 1/2 கப், வெள்ளை எள் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, பச்சை மிளகாய் 3, பூண்டு 5 பல், காய்ந்த மிளகாய் 2, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வெள்ளரிக்காய் மோர் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். இதில் இந்த மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். வெள்ளரிக்காய் 1 கப் எடுத்துருக்கோம். ஒரு வெள்ளரிக்காய் அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். தேவையான தேங்காய். அடுத்ததாக இதில் பூண்டு ஒரு 4 பல்லுலேருந்து ஒரு 5 பல்லு வரைக்கும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி. இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் போல் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, வெள்ளை எள்ளு ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சு கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த மோர் குழம்புக்கான மிக்சரை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ 1 கப் தயிர் எடுத்திருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வந்து தயிரை ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மோர் குழம்புங்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூட நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா மோர் குழம்புங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை நல்லா நம்ம வந்து கம்பைன் பண்ணி நல்ல ஒரு மிக்சரை ரெடி பண்ணிடலாம். மோர் குழம்புக்கான மிக்சர் பார்த்திங்கன்னா இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். இந்த தாளிப்புக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணி. இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக இதில் கொஞ்சம் எள்ளு போடலாம். ஏன்னா உள்ளே வந்து நம்ம எள்ளு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து மோர் குழம்பு பண்ணும்போது கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு அதெல்லாம் சேர்த்து செய்வோம். இந்த தடவை நம்ம அப்படி செய்யலை. இது வந்து வேறு மெத்தடில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு கொஞ்சம் இந்த வெள்ளை எள் வந்து பயங்கர ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த வெள்ளை எள்ளோட இப்போ ஃப்ளேவருக்கு கொஞ்சம் ஜீரகம், காஞ்ச மிளகாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இது கொஞ்சம் கருவேப்பிலை. இது கூட கொஞ்சம் கடுகும் சேர்த்துக்கலாம். இந்த கடுகு, ஜீரகம், எள்ளு இது எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வச்சுருக்க இந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு இதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டாம்.
இந்த சூடு இருந்தால் போதும். இப்போ நம்ம தாளிப்போடைய சூடு இருந்தாலே இதுக்கு போதும். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் நம்ம ஹையில் வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கங்கே வந்து ஸ்மால் பாயில்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த வெள்ளரிக்காய் மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த வெள்ளரிக்காய் மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அடுத்தது மோர் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூசணிக்காயில் வைப்போம், நம்ம வந்து வெண்டைக்காயில் வைப்போம். ஆனால் இந்த மெத்தடில் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நீங்களும் இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியாக நல்ல வந்து நமக்கு வெள்ளரிக்காய் அப்படின்னும் போது நல்ல வந்து ஒரு ஹைட்ரேட்டடாக இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொத்தமல்லி, வெள்ளரிக்காய், அந்த தேங்காய் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு குழம்பாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.